ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்துல ஸ்டான்லி ஒரு வேர்ல்டு வார் வெட்டரனா கேமியா கொடுத்திருப்பாரு. அந்த சீன்ல தார் ஸ்டான்லி கிட்ட இது 1000 இயர்ஸ் பழமையான ஆஸ்காரின் லிக்கர். இந்த லிக்கரை மார்டல் மென், அதாவது சாதாரண மனுஷங்க குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்டான்லி தோரை பங்கமா கலாச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் அதனால தோர் ஸ்டான்லிக்கு அந்த சரக்கை ஊத்தி கொடுத்துருவாரு. அந்த சரக்கை குடிச்சது ஸ்டான்லியோட வந்து பெரியவங்க எல்லாருமே மட்டையா இருப்பாங்க. ஸ்டான்லியால நடக்க முடியாதுங்க, ஆனால் சுயநினைவோட தான் இருப்பாரு. ஸ்டான்லி அவரோட ஃபேமஸ் கேட்ச் பிரேஸ் ஆன எக்ஸல்சியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கூட வந்தவங்க அவரை கைத்தாங்கல கூட்டிட்டு போயிடுவாங்க. Gotta have some of that. No. See this was aged for 1,000 years. The barrels built from the wreck of Grunhill's fleet is not meant for mortal men. Neither was Omaha Beach, Blondie. Stop trying to scare us. Come on. All right. Excelsior. ஸ்டான்லி கூட வந்த வேர்ல்டு வார் வெட்டரன்ஸ் எல்லாருமே அந்த சரக்கு அடிச்சு மட்டையா இருப்பாங்க. ஆனா ஸ்டான்லி மட்டும் கான்சியஸா இருப்பாரு. ஏன் தெரியுமா? இந்த கேள்விக்கான பதில் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 2 படத்துல இருக்குங்க. இந்த படத்துல ஸ்டான்லி வாட்சஸோட பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஸ்டான்லி ஒன்னும் நார்மல் ஹியூமன் கிடையாதுங்க, அவருமே ஒரு வாட்சர். அதனாலதான் அந்த ஆஸ்கார்டியன் சரக்கை குடிச்சும் ஸ்டான்லி கான்சியஸா இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இதனாலதான் ஸ்டான்லி எல்லா எம்சியூ படங்கள்லயுமே கேமியா கொடுக்குறாரு, தட் மீன்ஸ் அப்பியர் ஆகுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சுவாரஸ்யமான ஃபேக்ட் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? மறக்காம காமெண்ட்ல ஸ்டான்லி அப்படின்னு டைப் பண்ணுங்க. குட் டே.